ஆல் கேன் பி டன் இஃப் காட் டச் இஸ் தேர்ங்கிறது சாவித்திரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரவிந்தருடைய வைரவரின்னு சொல்லலாம். எல்லாமே சாத்தியம்தான் இறைவனுடைய தீண்டுதல் இருந்தால் அப்படின்னு நம்ம பொதுவான ஒரு தமிழாக்கத்தை எடுத்துக்கலாம். இங்கு எல்லாமே அதிசயம்தான், அதிசயத்தின் மூலம் எல்லாமே மாறக்கூடுங்கிற இன்னொரு வரி கூட அரவிந்தருடைய இன்னொரு வரி கூட இருக்கு. ஆல் இஸ் மிராக்கிள் ஹியர் அண்ட் கேன் பை மிராக்கிள் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எப்படி இது சாத்தியம், எப்படி எல்லாமே சாத்தியமாக்க முடியும், இறைவனுடைய தீண்டுதல் காட் டச் அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். மனித முயற்சி, நம்பிக்கை, சரணாகதி, தெய்வீக அருள் இதெல்லாமே சம்பந்தப்பட்டது தான் இந்த வரியுடைய விளக்கம்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பார்க்கலாம். அடிப்படை உண்மை என்னென்னா, கஷ்டங்கிறது, சிரமங்கிறது மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு மட்டும்தான் உண்டு, இறைவனுக்கு கிடையாது. அப்போ டிஃபிகல்ட்டிங்கிறது மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு மட்டும்தான். டிஃபிகல்ட்டி பிலாங்ஸ் டு த அன்எய்டட் ஹியூமன் எஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரவிந்தர் சொல்வது என்னன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலை, மனிதன் தற்போது அடைந்துள்ள நிலையை தாண்டி எல்லாமே, அவனுடைய வரம்புக்கு அப்பாற்பட்ட எல்லாமே அவனுக்கு கடினமாக தோணுது. அவன் இது வரைக்கும் அவன் செஞ்சதை தான் நம்புகிறான். செய்ய போகிறத, நம்ம நிலையை தாண்டினதை அவனுக்கு கஷ்டமாக தெரியுது. அவனுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு, யாருடைய உதவியும் இல்லாமல் தனிப்பட்ட முயற்சிக்கு அது எல்லாமே கஷ்டமானதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் செய்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அந்த பணியை ஏற்றுக்கிட்டான்னா அது உடனே எளிமையாகவும் சுலபமாகவும் ஆயிடும் அப்படிங்கிறது ஸ்ரீ அரவிந்தருடைய கூற்று. அன்னையுடைய விளக்கம் இந்த வரிக்கு பார்த்தோன்னா, எல்லாமே கஷ்டமாகவும் நம்முடைய உழைப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் வேதனையாகவும் இருப்பதற்கு காரணம், அது எல்லாமே இறை உணர்வுக்கு வெளியே செய்யப்படுவதனால, இறைவனை வெளியில் தள்ளிட்டு நான் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால. அப்போது அந்த இறைவனை நம்முடைய வேலையை ஏற்றுக்கிற மாதிரி அனுமதிக்கும் பொழுது, அவருடைய உணர்வில் இறை உணர்வோடு, அவருடைய இறை சக்தியோட ஒரு வேலை செய்யும் பொழுது எல்லாமே எளிதாக மட்டும் இல்லாமல் அற்புதமாகவும் இருக்கும். அது ஒரு மகிமை உள்ளதாக இருக்கும். நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை நிறைந்ததாக அதை மாற்றிடும்னு சொல்கிறாங்க. அப்போது இதோடைய இந்த விஷயத்தோட கரு என்னன்னா, கஷ்டங்கிறது செயலில் இல்லை, இறைவன்டேந்து நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனித உணர்வில் தான் இருக்குங்கிறாங்க. அப்போ இறைவனுடைய தீண்டுதல்ங்கிறது இந்த பிரிவை நீக்கி மீண்டும் இறைவனோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, ஒன்று இருக்கிறதுக்கு இது வழிகொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போது நம்முடைய எல்லை எதுன்னு பார்த்தா நம்மளுடைய திறமை, தனிப்பட்ட திறமை. அப்போது ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா தனிப்பட்ட திறமையால் மட்டும் இல்லை அப்படிங்கிறத ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். அப்போது ஒரு வேலையை செய்யணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதை செய்கிறது தனிப்பட்ட திறமை மட்டும் கிடையாது, பின்னாடி இயங்கக்கூடிய தெய்வீக சக்தியும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒருத்தர் தன்னை அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, கருவியாக மாற்றிக்கிட்டாருன்னா நம்மளால் முடியாததை கூட நம்மளால் செய்ய முடியும். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப கஷ்டம்னு இருக்கும்பொழுது, நமக்கு பொருந்தி வரலன்னு சொல்லும் பொழுது, அகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே சாத்தியம். அப்போ வெளிப்புற உணர்வை, வெளியில் இருக்கக்கூடிய உணர்வை நம்ம மாற்றுவதற்கான வழி நமக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய தொடர்பு கொள்ளுதல்னு சொல்லலாம். அப்போ வெளிப்புறத்தில் என்ன உணர்வை வச்சுருக்கோம், மேல் மனதில் என்ன உணர்வு வச்சுருக்கோங்கிறத அதை மாற்றினோன்னா காட்ஸ் டச்சுன்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய தீண்டுதல் நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு யோக உணர்வுன்னு சொல்லும்போது, யோகம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒன்றுதல்னு ஒரு பொருள் கூட உண்டு. அப்போ இறைவனுடைய ஒன்றிய உணர்வோடு இருக்கும் பொழுது, இது இறைவனுக்கு எனக்கு கொடுத்த வேலை, இறைவனுக்காக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்ம நம்பிக்கையை நகர்த்திட்டு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்பும் பொழுது, எப்படி ஒரு ஆபத்தில், பயத்தில் நான் எப்படி இதுலேருந்து தப்பிச்சேன்னு தெரியல, எப்படி எங்கேருந்து தான் எனக்கு வேகம் வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது, அது இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு வலிமை அங்கே வரா மாதிரி, இது என்னென்னா நம்ம ஆன்மீகமாக உள்ளுக்குள்ளே படைப்பின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தீண்டுதல் ஆரம்பத்தில் அது சின்னதாக இருந்தாலும் அது போக போக அந்த தெய்வீக சக்தி செயல்பட தொடங்கினா எல்லாமே சாத்தியமாயிடுங்கிற மாதிரி இருக்கும்.
அந்த சக்திக்கு வந்து சர்வ வல்லமை உண்டு. அதுதான் மகாசக்தின்னு சொல்லலாம். இதை வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் கூட ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது, நமக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டால் இறைவன் மேலே நம்பிக்கை, அந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சக்தியின் மேலே நம்பிக்கை, நமக்குள்ளேயும் உலகத்திலையும் தெய்வீக இருப்பு எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது செயல்பட்டுக்கிட்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையும் வேணுன்றாங்க. அதனால் மகாசக்திங்கிறது இவ்வளோதான் செய்யும், இது அதனால் செய்ய முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. அது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைக்கக்கூடிய பேர் அருளாக இருக்கக்கூடிய விஷயம். அவங்களுடைய 4 அம்சங்கள் நமக்கு தெரியும். மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதின்னு சொல்லிட்டு அறிவும் வலிமையும் வெற்றியும் திறமையும் எல்லா சித்திகளும் அவங்க அன்னையுடைய கரங்கள்லேயே இருக்கிறதுனால, சுப்ராமெண்டல் சக்தியாக செயல்படுவதனால நமக்கு வந்து இது வரைக்கும் வெளிப்பட்ட சக்திகள்லேயே உச்சக்கட்ட வெளிப்பாடாக இந்த சுப்ராமெண்டல் சக்தி இருக்கும். அதனால் தன்னுடைய முயற்சியினால் மனிதனால் தாண்ட முடியாது. மனம் தனக்குத்தானே அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது நம்மளாலே மாற முடியாது, நம்ம உடனே சூப்பர் மைண்டாக மாற முடியாது. ஆனால் அந்த மனதில் டிவைன் நேச்சர் இறங்கி வரும்போது பார்த்தா மனித இயல்பு தெய்வீகமாக மாற்றப்படுகிறதுன்னு சொல்லி ஸ்ரீ அரவிந்தருடைய சொல்கிறார். அப்போ இதோட செயல்பாட்டு எப்படி இருக்கும்னு சொல்லும் பொழுது, அன்னை வந்து எப்படி உடனே செயல்பட்டுடும், மின்னலாம் செயல்படும், அந்த முயற்சியெல்லாம் எதுவும் தேவையே இல்லை. சுப்ராமெண்டல் ஃபோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா விரும்பின விளைவு உடனே கிடைச்சிருங்கிறதையும் அதில் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான இறை தீண்டுதல், காட்ஸ் டச் எப்படி செயல்படணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் பொழுது, இறைவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும் தெய்வீக ஞானம் என்ன ஒரு சக்தி நியதிகளை சொல்லுதோ அதுக்குள்ளே தான் செயல்படுது. அப்போ எல்லாத்தையும் உடனடியாக அதிசயம் மாற்றிட்டோன்னா நமக்கு எந்த சாதனையும் தேவையில்லை, ஆன்மீக பரிணாமம் தேவையில்லை, உண்மையான மாற்றம் நிகழாது. அதனால் அது படிப்படியாக நிகழுது. இறையருள் நம்முடைய இயல்பை உள்ளேந்து மாற்றி அந்த மாற்றம் நிறையானதாக இருக்க செய்வதற்கு மனிதனுடைய ஒப்புதலும் சரணாகதியும் தேவை. அப்போ ஒப்புதல் சொல்லும்போது நம்ம விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும், விரும்பி ஏற்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை இறையருள்கிட்ட நம்ம ஒப்படைச்சோன்னா அதை செய்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த இறை தீண்டுதல்ங்கிற விஷயம் செய்யும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தில் முழுமையான ஒரு ஈடுபாடும் அக்செப்டன்ஸும் இருக்கணும். அடுத்தது அதை செல்ஃப் கிவிங்காக அதை வந்து கான்சிக்ரேட் பண்ணுற மாதிரி, சரண்டர் பண்ணுற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திக்கு அதை ஒப்படைக்கணும். அப்போது முழுமையாக வெளிப்படணும் அப்படின்னா முழு சரணாகதி, சின்சியரிட்டின்னு சொல்லக்கூடிய நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், நம்ம தெய்வீக சக்திக்கு ஓப்பனாக இருக்கணும், பொய்யை நிராகரிக்கணும். இது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன, 2 விஷயங்களை பற்றி இருக்குது. ஒன்று, நமக்குள்ளேருந்து எழக்கூடிய உறுதியான ஆர்வம் இருக்கணும், நமக்குள்ளேருந்து மேலே எழக்கூடியது. அதே நேரத்தில் மேலிருந்து இறங்கி வரக்கூடிய இறை அருளை வாங்கிக்கிற மாதிரியும் இருக்கும் பொழுது 2ம் ஒன்றா இருக்கிறது தான், 2ம் ஒன்றிணையிறது தான் காட்ஸ் டச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த விஷயம் வந்து நம்பிக்கையின் சக்தியாக, இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு சக்தியாக இருக்கும் பொழுது, மதர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா செயல்பாடுமே தெய்வ சக்தியோடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது அதை தீண்டுதல் நமக்கு நடக்கும். அதனால் அந்த தீவிரமான நம்பிக்கையை இறையருள் மேலே வைத்துக்கொள்வதும், எல்லாத்தையுமே இறையருள்டேந்து எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான ஒரு சுய அர்ப்பணிப்புன்னு சொல்லக்கூடிய கான்சிக்ரேஷன், செல்ஃப் கான்சிக்ரேஷனும் இருக்கும் பொழுது, ஆத்ம சமர்ப்பணமும் இருக்கும் பொழுது அதனுடைய விளைவு நம்மளால் இன்னதுன்னு சொல்ல முடியாததாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் கூட ஒன்றொன்னா நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இறையருள் மனிதனுக்குள்ளே ஏற்கனவே மறைஞ்சிருக்கிறத மட்டும் வெளிக்கொண்டு வருவதில்லை, புதிய சக்திகளையும் புதிய திறன்களையும் புதிய வாய்ப்புகளையும் மேலேந்து இறக்கி கொண்டு வருது. அதனால் இது முடியாதுங்கிற மனித முடிவு தெய்வீக உண்மையில் செல்லுபடியாகாது. அதனால் இறைவன் வந்து காலத்தால் கட்டுப்படுபவரும் அல்ல, இடத்தால் கட்டுப்படுத்தப்படுபவரும் அல்ல, எந்த சட்டத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியாது, அவர் எல்லையற்றவர் சொல்லும் பொழுது அன்னை சொல்வது என்னென்னா, ஆர்வமும் முயற்சியும் தெய்வீக மாற்றத்தை விரைவுபடுத்தும் அப்படின்னு நம்புறது நல்லது. அன்னை சொல்வதனால் அதை நம்புறது நல்லது. மாற்றம்ங்கிறது நடைபெறணும்னா நம்ம பக்கத்துலேருந்து ஆர்வம், முயற்சி,
ஒரு ஓப்பன்னஸ், எதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு திறந்த மனம் தேவையாக இருக்குது. அதனால் இறைவனுடைய தீண்டுதல் இருந்தால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கிறது சும்மா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அது பகவானுடைய பூர்ண யுகத்துடைய மைய கருத்தாக இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை, சத்தியம். அப்போ தத்துவ ரீதியாக இறைவன் எல்லையற்றவன் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீக ரீதியாக தெய்வீக சக்தி மனித இயல்பை உண்மையாக மாற்றுதுன்னு சொல்லலாம். சாதனை ரீதியாக நம்பிக்கை, நேர்மை, சரணாகதி, தீவிரமான ஆர்வம்லாம் நமக்கு யோக சாதனையில் அவசியம்னு எடுத்துக்கலாம். அனுபவ ரீதியாக நம்முடைய இன்னர் செல்ஃபோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த தெய்வீக சக்தி செயல்பட ஆரம்பித்த உடனே எல்லாமே சாத்தியமாகுதுங்கிறதையும் இந்த மாதிரி அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வெளிப்புற நேச்சருக்கு, அவுட்டர் நேச்சருக்கு முடியாததாக தோன்றக்கூடியது தெய்வீக உணர்வில் எளிமையானதாகவும் அற்புதமானதாகவும் மகிமை உள்ளதாகவும் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகவும் மாறும். அப்போ இறைவனுடைய தீண்டுதல் சொல்லக்கூடியது தெய்வ ஆரிஜினாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியோட உணர்வுபூர்வமான ஒரு இணைப்பை அடையும் பொழுது அந்த மாபெரும் தருணமாக அது நடக்கும். இறைவன் தன்னை மீண்டும் தன்னுடைய ஆட்சியில் கொண்டு வரா மாதிரி, மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரியான ஒரு விஷயம். அதை அது நடக்கும். அதனால் இந்த இதில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் குறைஞ்சபட்சம் அன்னையை நினச்சிட்டு நம்ம செய்கிறது அது முதல் நிலையான சமர்ப்பணம் நம்ம சொல்லலாம். நம்மளுடைய அபிப்பிராயத்தை நகர்த்திட்டு, நம்முடைய எதிர்பார்ப்பை நகர்த்திட்டு அன்னைக்கு அர்ப்பணிச்சுட்டு செய்யும்போது அந்த காரியம் எப்படி சிறக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த இறைவனுடைய தீண்டுதலை ஒரு சில அளவாவது நம்மளால் உணரக்கூடிய அளவில் அது நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும்.